குறிப்பிட்டிருக்கின்றார். இதையெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எவ்வளவு நடந்திருக்கின்றது. நடந்தது யாருடைய ஆட்சியில? 2004க்கு பிறகு உள்ள சம்பவங்களை குறிப்பிடுகின்றேன். அதுக்கு முன்னாடி உள்ள வரலாற்றுக்கு நான் போகவில்லை. எல்லாம் நடந்தது வாஜ்பாய் ஆட்சியில இல்ல. யாருடைய ஆட்சியில? மன்மோகன் சிங் ஆட்சியில. அப்ப காங்கிரஸ் விட்டு அவங்களுக்கு வழி இல்லைன்னா எங்களுக்கு வழி இல்லை. இன்னொரு செய்தியும், அதிர்ச்சிகரமான செய்தியும் நான் சொல்ல விரும்புகின்றேன். 2004 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாமெல்லாம் நம்முடைய சமுதாயம் கால் கடுக்க மிகப்பெரிய வெப்பத்திற்கு இடையில, வேர்வைக்கு இடையில, வெயிலுக்கு நடுவில் தஞ்சை மண்ணில 8 கிலோமீட்டர் இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தினுடைய சின்னஞ்சிறு சிறுவர்கள், பெண்மணிகள், பாட்டிமார்கள் கசாபு கறி வெட்டிய கரங்களிலே கம்ப்யூட்டர் உளவாட வேண்டும் என்று சொல்லி முழக்கங்களை எழுப்பி மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து தஞ்சை தரணியில இடஒதுக்கீடு கேட்டு பேரணி நடத்தினோம். திங்கட்கிழமை வர வேண்டிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை பத்திரிகைகளுக்கு லீக் செய்யப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்து பத்திரிகையில அந்த மார்ச் 21 வந்துச்சு. என்ன சொன்னீங்க இந்த தேர்தல் அறிக்கையில? கேரளாவில் இருப்பது போல, கர்நாடகத்தில் இருப்பது போல அனைத்து இந்திய அளவிலே முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு தரும் சொன்னீங்க. விருதுநகரிலே நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தென்மண்டல மாநாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுச்சு? மத்தியில் திமுகவும் இடம்பெறும் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இந்திய அளவிலே முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில இடஒதுக்கீடு தருவோம் என்று சொன்னாங்க. ஐயா ராமதாசனுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் இதே சொல்லிச்சு. காங்கிரஸ், திமுக, பாமக எல்லாம் சேர்ந்ததுதான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. ஆட்சிக்கு வந்த பிறகு 5 ஆண்டுகள் இந்த அரசாங்கம் எப்படி நடக்கப் போகின்றது என்பதை விவரிக்கக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் புரோகிராம் வெளியிடப்பட்டது. அதில் என்ன சொன்னீங்க? நாங்கள் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில சிறுபான்மை மக்களுக்கு கல்வியில, வேலை வாய்ப்பில அகில இந்திய அளவில் இடஒதுக்கீடு தருவதற்கு நடவடிக்கை எடுப்போம். அது மட்டும் சொல்லவில்லை, அதுக்கு மேல இன்னொன்னு சொன்னாங்க. அந்த நேரம் இல்லை, அதிலையும் துரோகம் செஞ்சிருக்கீங்கிறத சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மேற்காசியாவில் உள்ள நாடுகளுடன் நம்முடைய பாரம்பரிய உறவை இந்த அரசாங்கம் தொடரும். பாலஸ்தீன மக்களுக்கு சொந்த தாய்நாடு உருவாவதற்கான முயற்சிகளிலே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் சொன்னீங்க. பாவி பயணம் பாலஸ்தீன மக்களையும் சகோதர சகோதரிகளை அன்றாடம் கொண்டு குவித்து வரக்கூடிய உலக மகா பயங்கரவாதி இஸ்ரேலுடைய உளவு ஏவுகணை எங்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீஹரிகோட்டாவினுடைய ஏவுகணை தளத்திலிருந்து அனுப்பிங்க. எங்க போச்சு? வாட் ஹேப்பன் டு தி காமன் மினிமம் புரோகிராம்? ஏமாத்தலாம் நினைச்சீங்களா? அது ஒரு காலகட்டத்தில் நீங்க சந்தித்த அரசியல்வாதிகள், சமூக தலைவர்கள் எல்லாம் ஆமா சாமி தான் போட்டுட்டு இருந்தாங்க. இங்க கையில காசு, வாயில தோசை. யாராக இருந்தாலும் நியாயத்திற்காக, நேர்மைக்காக குரல் கொடுப்போம். யாருக்கு முன்னால, எந்த ஆட்சியாளர்களுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு இது வேணும், என் தம்பிக்கு இது வேணும், என் காக்காக்கு இது வேணும், என் மச்சானுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடு என்று கொடுத்து சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் அல்ல நாங்கள். அருமை சகோதரர்களே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பயங்கர ரகசியம் என்று சொன்னேன். இந்த காமன் மினிமம் புரோகிராம்ல இடஒதுக்கீடு தருமன் வாக்குறுதி கொடுத்துட்டு நீதிபதி ரங்கநாதன் மிஸ்ரா ஆணையத்தை அமைக்கப்பட்டது. சச்சார் குழுங்கிறது இந்த சமுதாயத்தினுடைய நோய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட ஒரு டாக்டர்கள் குழு தான். ஒரு மனுஷனுக்கு நோய்னா அவன் என்ன நோய்னு டயக்னோஸ் பண்ணு, பரிசோதனை செய்ய எனக்கு ரிப்போர்ட் தான் சொன்னதான் சச்சார் குழு. இந்த மிஸ்ரா ஆணையம் இருக்க பாருங்க, அது சச்சார் குழுவை விட முக்கியமானது. நிறைய பேருக்கு சச்சாரை பற்றி தான் தெரிகின்றதே தவிர மிஸ்ராவை பற்றி தெரிய மாட்டேங்குது, நம்முடைய அரசியல்வாதிகள் உட்பட.
சச்சார நோயை கண்டுபிடித்தார். மிஸ்ரா அந்த நோய்க்கான நிவாரணி என்ன, மருந்து என்ன என்பதை பரிந்துரை செஞ்சிருக்கிறார். என்னைக்கு பரிந்துரை செஞ்சா தெரியுமா? இன்னைக்கா, நேத்தா, போன மாசமா, அதுக்கு முந்தின மாசமா? இல்லை. டெல்லி பேரணி காட்சியை பார்த்தீங்க. அதிலே ஒரு முழக்கத்தை எழுப்பினோம்.